குழந்தை தெரேசாள் பாகம் 2. கடவுள் ஆன்மாக்களின் மத்தியில் பாகுபாடு காட்டுகிறாரா? ஆன்மாக்கள் என்பவர்கள் நாம் தான். நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆன்மா. ஆக இந்த ஆன்மாக்களின் மத்தியில் பாகுபாடு காட்டுகிறாரா? இதற்கு தெரேசாவின் பதில் என்ன? விடுதலை பயண நூல் 33ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 19. கடவுள் யார் மீது பரிவு காட்ட விரும்புகிறாரோ அவர் மீது பரிவு காட்டுகிறார். எவர் மீது இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவர் மீது இரக்கம் காட்டுகிறார். ஏன் எல்லா ஆன்மாக்களும் ஒரே அளவிலான வரங்களை பெறுவதில்லை? காரணம், பல புனிதர்கள் மிகப்பெரிய பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். குறிப்பாக புனித பவுல், புனித அகுஸ்தீனார், புனித மரிய மகதலேனா, இவர்களை இறைவன் அளவு கடந்த அன்பு கொண்டு நேசித்தார். அதேவேளை இன்னும் சிலரை திருமுழுக்கு பெறும்போது எவ்வாறு தூய்மையோடு இருந்தார்களோ அதே தூய்மையோடு இறுதி வரை இருக்கச் செய்தார். இன்னும் சிலர் அவரை பற்றி அறிந்து கொள்ளாமலே மரணித்து விட்டார்கள். இதற்கு தெரேசா கூறுவது என்னவென்றால், இறைவன் இயற்கை என்னும் நூலை என் முன்பு திறந்து வைத்தார். அதில் அவர் படைத்த அனைத்து மலர்களும் அழகு வாய்ந்தவை என்று உணர்ந்தேன். ரோசா மலரின் அழகும், லில்லியின் தூய வெண்மையும், செந்நீல பூவின் நறுமணத்தையோ வயல்வெளி சிறு பூவின் இனிமையோ குறைத்து விடுவதில்லை. சிறு பூக்கள் அனைத்தும் ரோசா மலராக மாறிவிட விரும்பினால் இயற்கை அதன் அழகை இழந்துவிடும். ஆண்டவரின் உயிருள்ள தோட்டத்தில் உள்ள ஆன்மாக்களின் நிலையும் இத்தகையதே. கடவுள் ரோசா மற்றும் லில்லி மலருக்கு ஒப்பான ஆன்மாக்களையும் படைத்தார். அதைப்போன்று செந்நீல பூக்களைப் போன்றும் வயல்வெளி மலர்களைப் போன்றும் படைத்தார். இவர்களின் குறிக்கோள் என்ன என்பது இறைவனை மகிழ்விப்பதே. இந்த ஆன்மாக்களுக்கு அவர் தன் இரக்கத்தை வெளிப்படுத்துவது போல ஆன்மாக்கள் தாழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். ஆக எளிய மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அழைப்பு. ஒவ்வொரு ஆன்மாக்களும், நான், நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை மகிழ்விப்பதே நம்முடைய பணி. அந்த இறைவனை மகிழ்விக்க வேண்டும் என்றால் நாம் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அழைப்பு.